அது இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இதுவே இல்லாத கல்விகள் இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி அடிப்படை வசதிகளே பெரும்பாலான கல்வியில் இருக்காது. சில கல்விகள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியே கொண்டு போய் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எத்தனை பேர் அதை யூஸ் பண்றாங்கிற இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. நீங்க போன கல்லூரியில் இது இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஆனால் நான் சில கல்லூரிகளை பார்த்துருக்கேன். ஹாலிவுட்ஸ் ஐம் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மக்களே நீங்கள் நல்லா யோசிக்கணும். இன்னைக்கு வீடியோ யூடியூப் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அனலிஸ்ட்னு கேரியர் கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு 100 பேர் இருக்காங்க. நான் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறேன். ஒரு வித்தியாசமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்களை யோசிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ கண்டிப்பாக சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பல பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப உண்மையை சொல்கிறதாவே தெரியலாம். கண்டிப்பாக எது என்னவோ நீங்கள் கமெண்ட்டில் போட்டு கிளின்னு கிளிக்கலாம். பட் நான் பேசுறதுல உண்மை இருக்காங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே ரைட். இப்போ ஏஐசிடிஇ யூஜிசி என்ன பண்ணிட்டாங்க, எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு சீட்டை போட்டுக்குங்க அப்படின்னு ஒரு ஆர்டரை கொடுத்தாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, டக்குன்னு போடுறா சீட்டுன்னு சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 120 போடு, ஒரு 180 240 அப்படின்னு அவங்க சீட்டை ரைஸ் பண்ணிட்டாங்க. என்ன 25,000 28,000 சீட் ரைஸ் ஆக போகுது. நல்ல விஷயம்தான். நிறைய இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் ஆக போகிறாங்க. சூப்பராக இருக்குது, ஒத்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் எல்லாம் யோசிக்கணுங்க. இப்போ இதெல்லாம் நியூ டிபார்ட்மெண்ட்ஸ் போயாச்சு, எல்லாமே ஓகே. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத யார் கன்ஃபார்ம் பண்ணுறது? ஓகே, ஏஐசிடி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ஐஆர்எஃப் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்பிஏ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. உண்மையிலேயே இது இருக்குமா, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஏஆர் ரஹ்மான் ஒரு மியூசிக் ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு வச்சுக்கோமே. ஒரு 5,000 பேர் உள்ளே வர்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த 5,000 பேர் உள்ளே வந்துட்டு போகிற 4 மணி நேரம் ப்ரோக்ராமுக்கே 150 பாத்ரூம் இருக்கா? ஒரு 1000 பேர் காரை பார்க் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிற இடம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அப்போது 4 வருஷம் போய் ஒரு காலேஜில் இப்போ சேர போகிறீங்கல்ல, ஓகேங்க. இந்த காலேஜில் நம்ம பையன் போய் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்காங்கிறத பார்க்கணும்ல. 4,000 பேர் படிக்கிற இடத்துக்கு அப்போ எத்தனை பாத்ரூம்ஸ் வேணும், எவ்வளோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேணும், எவ்வளோ வாட்டர் வேணும், ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்கணும்? சிம்பிளாக ஒரு கணக்கு போடலாமே. ஒரு பையன் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறான்னு அசியூம் பண்ணிக்கங்களேன். 4,000 பேர் இருந்தால் 4,000 லிட்டர் 8,000 லிட்டர் தண்ணி. அப்போ குடிக்கிற தண்ணி 8,000 லிட்டர் குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி இருக்கணும். அதை ஆர்ஓ வாட்டர் இருக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம். இந்த ஃபெசிலிட்டி எத்தனை காலேஜில் இருக்குது, எத்தனை பேரண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபுட்டு நல்லா சீட் பண்ணி உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கா? இல்லை சார், பேட்ச் போட்டு பண்ணுறாங்க. என்னத்தை பேட்ச் போட்டு பண்ணுறாங்க? ஒரு 4,000 பேர் உள்ளே கொண்டு வர அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்க முடியல அப்படின்னா என்னத்தை இங்கே நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. சரி ரைட். இப்போ ஒரு பையன் 2020 உள்ளே வரான்னு அசியூம் பண்ணிப்போமே. அந்த காலத்தில் 500 சீட் இருக்குது. இந்த 2020 24 அந்த பையன் முடிச்சுட்டு வெளில போகிறான்னு அசியூம் பண்ணிப்போம். இந்த 4 வருஷ கேப்பில் ஒரு கல்லூரியில் 500ங்கிற ஸ்டூடெண்ட்டை 500ஆகவே வச்சுருப்பாங்களா, இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேட்டில் இப்போ இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்குமே தவிர அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும், அந்த பையன் தங்குறதுக்கான இடம், அந்த பையன் போய் சாப்பிட்றதுக்கான இடம், அந்த பையன் போய் சந்தோஷம் தூங்குறதுக்கான இடம், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணியிருக்கணுமா கூடாதா? அப்படி டெவலப் பண்ணியிருக்காங்களா? இந்த பாயிண்ட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஓகேங்க, நம்ம சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குன்னு அச்சீவ் பண்ணிக்கிறோம், பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருக்குன்னு அச்சீவ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் தேவை, இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு கல்லூரிக்கு கட்டாயம். அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை எத்தனை பேர் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் பார்க்கும்போது எல்லாரும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா அது தேவையில்லை. ஆனால் எல்லாரும் உச்சா போகணும்ல, அதுக்கு பாத்ரூம் வேணும்ல, ஃபெசிலிட்டி வேணும்ல, அது இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இதுவே இல்லாத கல்விகள் இருக்குங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் என்னைக்காவது ஒரு பேரண்ட் போய் பார்த்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? யாராவது சம்பந்தமே இல்லாமல் என்னமோ பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற பாயிண்ட்ல இல்லை. இதெல்லாம் ஒரு தனி மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை நிறைய காலேஜ் மறைச்சிடுறாங்க. இப்போ சில கல்லூரிக்கு நம்ம போகிறோம், இல்லை நீங்களே போறீங்க, பார்ப்பீங்க. பார்த்தோம் என்ன சொல்லுவாங்க, மாடல் கிளாஸ் ரூம், மாடல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஹாஸ்டல் இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை உங்களுக்கு காமிப்பாங்க. சரி ஓகே, நீங்கள் பார்க்குறதெல்லாம் மாடல் தானே, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஃபெசிலிட்டி இந்த மாதிரி இருக்கான்னு என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கேன். ஒரு காலேஜ் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல இன்ஃப்ரா இருக்கணும். இன்ஃப்ரா அப்படிங்கிறது பெயிண்ட் அடித்து பில்டிங் பண்ணி பயங்கரமாக ஷோகேஸ் பண்ணுறது இன்ஃப்ராவே அல்ல. ஒரு பையன் சொஃபஸ்டிகேட்டடாக போய் உட்காந்து படித்து ஃபீல் பண்ணி நான் இங்கேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயம். இப்படி எடுத்துக்கலாமே. ஒரு 1000 ஸ்டூடெண்ட் உள்ள இருக்காங்கன்னு அசியூம் பண்ணிங்க. இந்த 1000க்கு ஏஐசிடியும் யூஜிசி சொல்றது 1:20 ரேஷியோ அப்படின்னு போட்டால் கிட்டத்தட்ட 50 ஸ்டாஃப் வேணும்.
அப்போ 20,000 சீட் ரைஸ் ஆகுது நம்ம அசியூம் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ வேணுங்க? 1000 ஸ்டாஃப் மேலே தேவைப்பட கட்டாயம் இருக்குது. இங்கே எத்தனை காலேஜில் உண்மையிலே இப்போ சீட் ரைஸ் பண்ணுற காலேஜில் குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி டெக்னாலஜி தகுந்த மாதிரி சீட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு சரியான வாத்தியாரங்கள் இருக்காங்களன்னா எழுதி வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்டீங்க என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் இயர் சார், காமன் சார், நாங்கள் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும்ன்றாங்க. அடுத்த வருஷம் போய் என்ன பண்ணீங்கன்னா இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஸ்டாஃப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல குளறுபடிகள் நிறைய கல்லூரிகளில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் தான் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பேரண்ட்ஸ் போய் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன் தெரியுமா? கஷ்டப்பட்டு வளர்த்துற உங்கள் குழந்தைங்களை இந்த 4 வருஷத்தில் ஒப்படைக்க போகிறீங்க. இந்த 4 வருஷத்தில் நம்ம ஒப்படைக்க போகிற அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அடிப்படையில் ஒரு மனுஷன் சந்தோஷமாக வளர்ந்து பயங்கரமாக வளர்றாங்கிறத தாண்டி பேசிக்காக அவன் வாழணும் இல்லையா? அதுக்கான அடிப்படை வசதிகள் ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த அடிப்படை வசதிகளாக பார்க்கப்படுகின்ற இந்த எல்லா நான் சொன்னக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆகட்டும், ஃபுட் கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு மேலே லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் ஆகட்டும், பார்க்கிங்க. நீங்கள் அட்மிஷன் போயிருப்பீங்கல்ல, உங்கள் காரை எங்கே நிறுத்திட்டு போனீங்க? ஒழுங்காக உங்கள் காரு ஒரு ஷெட்டில் நின்றுச்சானா நிறைய காலத்தில் அதுவே இருக்காது. அப்போ நான் தான் சொன்னேன், ஏஆர் ரஹ்மான் ப்ரோக்ராம் 4 மணி நேரத்துக்கே ஒரு பார்க்கிங் வேணும்னா 4 வருஷம் உங்கள் பையனை படிக்க வைக்க போறீங்க. பையன் பைக் வச்சிருப்பான், நீங்கள் போவீங்க, இல்லை நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கா? இந்த மாதிரி அடிப்படை வசதிகளே பெரும்பாலான கல்வியில் இருக்காது. சில கல்வியில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியே கொண்டு போய் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறாங்கிற இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் யோசிக்கணும். இந்த பாயிண்ட்ல பேசுறது கொஞ்சம் புதர்க்கமாகவும் வித்தியாசமாகவும் இருந்தாலும் கூட அடிப்படை வசதிகள் பல கல்லூரிகள் முழுக்க முழுமையாகாத காரணத்தினாலதான் இந்த விஷயம் நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதை தாண்டி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அது இது எல்லாமே நம்ம பேசுறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ புதுசா ஏஐடிஸ்ங்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறாங்க, மெடிசன் லேர்னிங்கிறாங்க, இதெல்லாமே அட்வான்ஸ்ட். நானும் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் அட்வான்ஸ் தான். இதெல்லாம் ஒரு பையன் நல்லா படிக்கணும். எப்படி படிக்கிறது? எல்லாமே வாத்தியார் சொல்லிக் கொடுப்பாங்களா? ரைட், ஓகே, சொல்லிக் கொடுக்கறதே வச்சுப்போம். அதை தாண்டி நிறைய தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுவீங்க? ஆன்லைன்ல நீங்க போய் நம்ம கம்பேர் பண்ணி எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போ என்ன வேணும்? ஒரு கல்லூரிக்குள்ள நீங்க உள்ள போய் இருக்கும்போது இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வேணும். இன்டர்நெட் ஃபெசிலிட்டிகள் நம்ம மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டோ லேப்டாப் ஆன் வச்சுட்டோ சிக்னல் காமிச்சா மட்டும் பத்தாதுங்க. ஃபீஸிபிளா அவங்க தேவையான விஷயங்களை தேடி அதை டவுன்லோட் பண்ணி படிக்கக்கூடிய விஷயங்கள் வேணும். அப்போ ஹைஃபை இன்டர்நெட் ஃபெசிலிட்டின்னு போட்டிருப்பாங்க. 4000 பேருக்குமே கரெக்டா இன்டர்நெட் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு காலேஜ் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க, எனக்கு தெரியல, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அந்த மாதிரி காலேஜஸ் இருக்கானா? அது வேணுங்க. அப்படிலாம் இருந்தாதான் சொபிஸ்டிகேட்டட். நீ கேண்டீன்ல இருந்தாலும் உனக்கு சிக்னல் கிடைக்கணும், நீ லேப்ல இருந்தாலும் உனக்கு சிக்னல் கிடைக்கணும். ஏன்பா ரெஸ்ட் ரூம் போனாலும் அங்கே சிக்னல் கிடைக்கணும். ஏன்னா எங்க வேணாலும் நீ படிக்கலாம், எங்க வேணாலும் என்ன தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் ஆன் த ஹோல் ஒரு கல்லூரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்ல சூப்பர்வா இருக்கணும். வாத்தியாருங்க கொடுக்கறது நம்பர்ஸ், வாத்தியாருங்க கணக்கு காமிக்கிறது அல்ல, ஒரிஜினலா ஸ்டஃப்பான ஃபேக்கல்டி இருக்கக்கூடிய விஷயங்கள், பேசிக் அம்யூனிட்டிஸ் சொல்லக்கூடிய ஃபுட் கோர்ட், ஹாஸ்டல், ரெஸ்ட் ரூம், இதெல்லாம் சூப்பரா இருக்கக்கூடிய கல்லூரிகள், லெபார்டரி, கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கிற கல்லூரிகள். இதை தாண்டி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்னைக்கு கட்டாயமா தேவை, அதுவும் இருக்கு. அதை தாண்டி இண்டஸ்ட்ரி கூட இன்டராக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் நல்லா வந்தா கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் சூப்பரா வந்துடும். பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்கோர்ஸ் அது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கூட வச்சுக்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இருந்தால் ஒரு கல்லூரி நல்ல கல்லூரி. இதையெல்லாம் உண்மையிலேயே கல்லூரிகள் பண்றாங்க அப்படின்னா நீங்க போன கல்லூரியில் இது இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஆனால் நான் சில கல்லூரிகளை பார்த்துருக்கேன். இந்த சில கல்லூரிகள் எதெல்லாம் நல்ல கல்லூரிகள் ஏன்னா நம்ம பேசிக்கா இன்ஜினியரிங் படிச்சு தான் இந்த விஷயத்தை பேசிட்டு வரோம். இன்ஜினியரிங் வாத்தியாரா இருந்து அப்புறம் ஹெச்ஓடியா மாறி, அதுக்கப்புறம் டீனா மாறி, பிஇ முடிச்சு, எம்இ முடிச்சு, பிஹெச்டி முடிச்சு, அமெரிக்கா போய் பிடிஎஃப் முடிச்சுட்டு, இதெல்லாம் இருந்தா ஒரு பையனுக்கு அடிப்படையா ஒரு விஷயம் கிடைக்கும், அப்ப அவன் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிறத பார்த்து 25 வருஷ அனுபவத்துல என்னெல்லாம் ஒரு காலேஜ்ல நடக்கும், எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் ஒரு டிஃபரன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோல உங்களுக்கு தைரியமா பேசிட்டு இருக்கேன். அப்படின்னா இதெல்லாம் இருக்கக்கூடிய கல்லூரிகள், இதெல்லாம் கரெக்டா கொடுக்க கல்லூரிகள் நல்ல கல்லூரிகளா இருக்கும். அந்த நல்ல கல்லூரிகளை பத்தி மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த நல்ல என்ன வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு அதை சொல்லும். இன்னும் 1-to-1 டிஸ்கஷன் பண்ணணும், டீப்பா டிஸ்கஸ் பண்ணணும், 1-to-1 கால் பண்ணுங்க. நீங்க கேட்கிற அத்தனை கேள்விக்குமே கரெக்டான பதில் நம்ம கண்டிப்பா கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், ஒரு கல்லூரியை செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், பிரான்ச்சை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கில்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம க்ரோ பண்ணி நம்மள ஷைன் பண்ணணும், என்ன பண்ணணும், இது எல்லாமே நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். உங்களுடன் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.